எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்ப எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா வலிக்காவல் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். படத்தோட கதை என்னடான்னு கேட்டீங்கன்னா, ஹீரோ ஒரு தப்பு பண்ணிட்டான். ஒரு ஜெயில இருந்து இன்னொரு ஜெயில் மாத்துறதுக்காக 2 போலீஸ் கூட்டிட்டு போறாங்க. அதை பேஸ் பண்ணி தான் படத்துக்கு டைட்டிலே வலிக்காவல்னு வச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்லா போகுது. ஸ்டார்டிங்ல என்ன பண்றாருன்னா, ஹீரோ ஒரு தப்பை பண்ணிட்டு வந்துடுறாரு. அவர் லாஸ்ட் போலீஸ்லயும் சரண்டர் ஆயிடுறாரு. அவர் ஒரு ஜெயில இருந்து இன்னொரு ஜெயில மாத்துறதுக்காக 2 போலீஸ் கூட்டிட்டு போறாங்க. அவருடைய ஹிஸ்டரிய நான் என்ன பண்ணேன் அப்படின்றத ஒரு எடுத்துக்காட்டா சொல்றாரு. ஹிஸ்டரின்லாம் சொல்ல முடியாது. ஏதோ சொந்த கதை சோக கதை சொல்லின்னு அப்படியே போறாங்க. அதுல என்ன நடக்குது, போலீஸ்க்கு இவங்களுக்கும் ஒரு கனெக்ட் இருந்து அவனை விட்டுறாங்களா இல்ல அவனை எடுத்துட்டு போய் ஒப்படைக்கிறாங்களா அப்படின்னு தான் அந்த பிலிம் போகுது. இவன் நல்லவன் மாதிரி ஆக்ட் பண்றான், திடீர்னு கெட்டவனாவும் இருக்கான். போலீஸ்க்கும் ஒரு சந்தேகமா இருக்குது. இவனை எப்படின்னா கொண்டு போய் சேர்த்துட்டா போதுடா சாமி அப்படின்னு சொல்லிதான் நினைக்கிறாங்க. படம் ஓகே, ரொம்ப லேகு லென்த் எல்லாம் இல்ல. இதை பார்த்தா சிறைப்படத்தை பார்க்க தேவையில்லைன்னு தான் சொல்லலாம். இந்த சிறைப்படத்தினோட காப்பி தான் இந்த வலிக்காவல்னு சொல்லி இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு புரியும்னு நினைக்கிறேன். மறுபடியும் அடுத்த பட ரிவ்யூல பார்க்கலாம்.